செம்ம ஜாலிடே இன்னைக்கு. கேஸும் அது கரெக்டாக பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. அது கடாய், அதுக்கப்புறம் இன்னொரு கடாய், குட்டி கடாய், அப்புறம் இன்னொரு குட்டி கடாய். இது பூரினா சுட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தியா குட்டி இட்லி குண்டா. அப்புறம் ரொம்ப முக்கியம் தண்ணி. தண்ணி கஷ்டம் தான், பெரும் கஷ்டமா இருக்கு. அதனால தண்ணி அல்றதுக்கு குடம். பெரிய குடம் வேற வாங்கியிருக்காங்க, பெரிய குடம் வேற இருக்கு, அது ஓகே. அதுக்கப்புறம் வாளி பாத்தியா, தண்ணி அன்றதுக்கு வாளி. எல்லாத்தோடையும் உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் உங்க டாடி சீஸ் தூவுறதுக்கு இது அதான் உங்க டாடி வாங்கியிருக்காங்க. பாருவேன், இங்க பாரு, தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் பிளேன் பிளேட்டு, அதுக்கப்புறம் சர்க்கிள், இங்க பாரு ஸ்கொயர் பிளேட் கூட இருக்கு. இன்னும் பிளேட்டு கூட இருக்கு. உங்க டாடி எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி வாங்கியிருக்காங்க. நல்ல டாடி தெரியுமா? எவ்வளவு குட்டி கிளாஸ் பாத்தியா, செம்ம கியூட்டா இருக்குல்ல. அதுலயும் உங்க டாடி பாத்தியா 4 கிளாஸ். உங்க டாடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதனாலதான் குட்டி 4 கிளாஸ். நீ பாரு தோசை கல் பாத்தியா, நீ செம்ம கியூட்டா இருக்குது. அப்புறம் கிளாஸ் 3 கிளாஸ், 3 அடுக்கு உள்ள டிஃபன் பாக்ஸு. செம்ம க்யூட்டாக இருக்குடி. சாம்பார், அதுக்கப்புறம் ரைஸு, பொரியல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ கரண்டு கட்டி பார்த்தியா? செம்ம க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜாலியாக வச்சு விளையாட போகிறோம். இங்கே பாரு கண்ணாப்பை, அப்புறம் ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது சாம்பிராணிக்குள்ளதுப்பா. இங்கே பாரு சாப்பாடு அள்ளி போடுறதுக்கு 2 ஸ்பூன் இருக்குது. ஒரு தோசை சட்டி கூட இருக்குது. இது வந்து ஆக்சுவலி குப்பை அள்ளி போடுறதுக்கான முறம். அப்புறம் சத்துவாப்பை, அப்புறம் கண்ணாப்பும் பார்த்தியா. உங்கள் அப்பா உனக்கு சீர்வரிசையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு எவ்வளோ அழகான இது பார்த்தியா, செம்ம க்யூட்டாக இருக்குது. இங்கே பார்த்தியா, இதுவும் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு தான். பூரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு, நம்ம கையில் பற்றக்கூடாதுல. இது ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டி டிஃபன் பாக்ஸு பார்த்தியா. 2 டிஃபன் பாக்ஸ்ப்பா. நான் நினைக்கிறேன் உனக்கும் உன் தம்பிக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் விளையாடணுன்ட்டு உங்கள் டாடி வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி கிண்ணம், உன் தம்பி கூட இதில் வச்சு சாப்பாடு தீட்டலாம். இதுவும் இட்லி சட்டி எனக்கு தெரியும். இது வந்து இட்லி தட்டு, அதுவும் எனக்கு தெரியும். இது என்னப்பா? இது உனக்கு தெரியாதா? இது டோனட் பிளேட்ப்பா. இது டோனட் மாவை இதில் சுற்றி ஊற்றணும். இது நடுவில் மட்டும் எந்த மாவுமே ஊற்றாமல் இருந்தால் அழகாக டோனட் மாதிரியே வரும். ஒரு நாளைக்கு நான் செஞ்சு தரேன், ஓகேயா? ஓகே, சூப்பராக இருக்குல்ல. கிண்ணம், இட்லி சட்டிப்பா. ஃபஸ்ட்டு சில்வர் ஐட்டமை ஃபுல்லாக காமிச்சிக்க, அதுக்கப்புறம் வேணால் பிளாஸ்டிக் எடுப்போம். இது ஒரு இதுப்பா, சில்லி பவுடர், அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், உப்பு எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல இது. அதுக்கப்புறம் கிரேட்டர், அதுக்கு குப்பை அள்ளுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் கேனு, அப்புறம் இன்னொரு கிண்ணம் கூட இருக்குது. இது என் தம்பிக்கு தரையா? எடுத்துக்கப்பா உன் தம்பிக்கு. வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறம் அருவாமனை வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மத்து மோர் கடையிறதுக்கு, அதுவும்